அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கதை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது, தேவையில்லாமல் மற்றவர் விஷயத்தில் தலையிடாதே என்பது பற்றி. ஒரு முறை சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயம் வந்தார் மகாவிஷ்ணு. கைலாயத்தின் நுழைவாயிலேயே தன்னுடைய வாகனமான கருடனை இருக்கச் சொல்லிவிட்டு தாம் மட்டும் சிவபெருமான் இருக்கும் இடத்துக்கு சென்றார். அந்த இயற்கை சூழலையும் அழகாக அமைந்திருந்த நுழைவு வாயிலின் வளைவையும் ரசித்துக் கொண்டிருந்தார் கருடாழ்வார். வாயிலின் வளைவின் மீது அமர்ந்திருந்த ஒரு அழகிய சின்னஞ்சிறு பறவையை பார்த்தார் கருடாழ்வார். இத்தனை அழகான பறவையா? பிரம்மாண்டமான இமயமலையை படைத்தவர்தானே இதையும் படைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அதன் அழகில் லயித்திருந்தார். அப்போது எதேச்சையாக சிவபெருமானை பார்க்க யமதர்மன் வந்தார். வளைவின் வழியே செல்லும் பொழுது அந்த அழகிய பறவையை கூர்ந்து பார்த்தார் யமதர்மன். கருடனுக்கு இதை கண்டதும் கவலை உண்டானது. யமதர்மன் பார்வையில் பட்ட இந்த அழகிய பறவைக்கு இறுதி காலம் வந்துவிட்டதோ? அவர் திரும்பி வருகிற போது இந்த பறவையின் உயிரை கவர்ந்து போய்விடுவாரோ என்று நினைத்து அதை காப்பாற்ற எண்ணினார் கருடாழ்வார். அதனால் அச்சிறு பறவையை தூக்கிக் கொண்டு போய் தண்டகாரண்ய காட்டுக்குள் அருவியின் அருகே இருந்த அடர்ந்த மரத்தின் மேல் பத்திரமாக விட்டுவிட்டு வந்தார் கருடாழ்வார். நொடி பொழுதில் யமதர்மன் திரும்பி வெளியே வந்தார். பறவை அமர்ந்த வளைவை பார்த்தார். அது அங்கே இல்லை. அவரை வணங்கி, என்ன பார்க்கிறீர்கள் என்றார் கருடாழ்வார். அதற்கு யமதர்மன், இங்கு ஒரு பறவை இருந்தது, அதன் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது. தண்டகாரண்ய காட்டுக்குள்ளே அருவிக்கரை மரத்தில் உள்ள மலைப்பாம்புக்கு இரையாக வேண்டிய நேரம் இது. எப்படி இது அங்கே போகப் போகிறது என்று பார்த்தேன் என்றார் யமதர்மன். இந்த விதியின் விளையாட்டில் கருடன் தன்னையும் அறியாமல் பங்கு கொண்டதை யமதர்மன் அறிந்திருக்க மாட்டாரா என்ன? அதிர்ந்து போனார் கருடாழ்வார். பகவானே, நான் உன்னுடைய வாகனமாக இருக்கும் பேரு மட்டும் எனக்கு போதும். மற்ற பிரச்சனைகள் தலையிடுகிற தேவையற்ற மனநிலை எனக்கு நீ தரவே வேண்டாம் என்று கண்ணீரோடு மகாவிஷ்ணுவின் பாதங்களை பணிந்தார் கருடாழ்வார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.